உளுந்தங்கஞ்சி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது 1 கிலோ கருப்பு உளுந்து வந்து உடச்சது வந்து எடுத்துருக்கிறேன். மிதமான தீயில் வச்சு வறுக்கும் போதே 4 ஏலக்காயும் போட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றா வறுபட்டு வந்துடும். இந்தளவு கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி போட்டு வறுத்துக்கலாம். சுக்கு முழு சுக்காவும் நம்ம சேர்த்திக்கலாங்க. 1/4 கிலோ கருப்பு கவுனி அரிசி சேர்த்திக்கலாம். வேறு எந்த அரிசி மாப்பிளை சம்பா அந்த மாதிரி கூட நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க. மிதமான தீயில் வச்சு நல்லா பொரியல் வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாசி பருப்பு பார்த்திங்கன்னா அதுவும் 1/4 கிலோ கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே வறுபட்டு வந்தாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. 2 பெரிய ஸ்பூனில் நான் வந்து பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். அதை 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் விட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பில் வைங்க. இது தாராளமாக 2 பேர் வந்து குடிக்கிற கரெக்டாக இருக்குங்க. அடுப்பில் வச்சு கலந்துகிட்டே வந்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நான் வந்து பொடிச்ச கருப்பட்டி தான் சேர்த்தேன். நீங்கள் எதனால சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.